99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்ல லாஸ் ஆவறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட பேட் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. அவங்க மோஸ்ட்டா லாஸ் ஆவறதுக்கான ரீசன் அவங்க கிட்ட ப்ராப்பரான டிசிப்ளின ஃபாலோ பண்ணாதது தான் காரணம். ஸோ டிசிப்ளின்னா என்ன? வாங்க பார்ப்போம். இப்ப மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எடுக்கிறது ஈஸி. சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு பை பிரஸ் பண்ணிட்டா நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். ஆனா, நம்ம எங்க ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம டிசிப்ளின்ல என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா, ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி நம்ம மெயின்டெயின் பண்ணியே ஆகணும். இஃப் இட் இஸ் அ ப்ராஃபிட் ஆர் இஃப் இட் இஸ் அ லாஸ், நம்ம ஸ்டாப் லாஸ கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் எப்ப நிறுத்துறோம்ன்றது முக்கியம். அதாவது நீங்க ஒரு ப்ராஃபிட்டோ, இல்ல லாஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்ல அத கிரீடியா இல்லாம, நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம இன்னைக்கு டெய்லி ப்ராஃபிட் இவ்வளோ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அந்த டெய்லி ப்ராஃபிட்ல நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இன்னொன்னு இஃப் இட் இஸ் எ மோர் லாஸ், எமோஷனல் ட்ரேடிங் கம்பல்சரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி எமோஷனல் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும், இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணலன்னா நம்ம ட்ரேடே வேஸ்ட்டு. ஸோ அதனால இந்த ரூல்ஸ நம்ம கன்டினியூஸா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்மளால ஒரு நல்ல ட்ரேட் எடுக்க முடியும். இந்த மாரி உங்களுக்கு டிசிப்ளின் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்க ட்ரேடர் தீனா.